வணக்கம். "யானை தான் தலையில மண்ண வாரி போட்டுக்கிச்சு" அப்படின்ற ஒரு பழமொழி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீட்ல யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, "நீ வந்து யானை தான் தலையில மண்ண வாரி போட்டுக்கிச்சு. அதே மாரி நீயும் இந்த தப்ப பண்ணிட்ட" அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து பெரியவங்க, சின்னவங்க யாராச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த மாரி திட்டாதீங்க. என்னன்னா, யானை தான் தலையில மண்ண வாரி போட்டுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, எறும்புனா பயம். சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் காதுக்குள்ள போயிடுமோன்ற ஒரு பயத்தால, யானை தான் தலையில மண்ண வாரி போட்டுக்கும். அது மட்டும் இல்லாம, உடல் சூட்ட தணிக்கிறதுக்காகவும், தான் தலையில அது மண்ண வாரி வாரி போட்டுக்கும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யானை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. நீங்க கோயில்ல பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, யானை வந்து தன் கால்கள அசைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடம் நிக்காது. தன் வாலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கும், காதையும் ஆட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, யானை தான் தலையில மண்ண வாரி போட்டுக்கும். ஸோ, இதுக்கப்புறம் யாராச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா, யானை தான் தலையில மண்ண வாரி போட்டுக்கிச்சு. அதுபோல நீயும் தான் பண்ணிக்கிட்ட அப்படின்னு நீங்க திட்ட மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.